Adhan Subramanian, he's so dreamy. ஹாய், நான் ஆதன் சுப்பிரமணியம். நம்ம கதையை தொடரலாமா? நான் அன்னைக்கு தூங்கி எழும்பி பார்த்தபோது ஒரு பாலடைஞ்ச வீட்டில் இருந்தேன். அங்கே நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. என்னை எழுந்து குளிக்க சொன்னாங்க. நான் குளிச்சுட்டு வந்த உடனே எனக்கு காலை உணவும் தந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது என் டீச்சர் என்ன ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுட்டாங்க. முதல்ல வருத்தப்பட்டேன். அங்கே இருக்க குழந்தைங்க என்கிட்ட நல்லா அன்பாக பழகினாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டீச்சர் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு. அன்றைக்கி இரவு உணவு பரிமாறின அண்ணா கூட ரொம்ப பாசமாக பழகினாங்க. நைட்டு தூங்கும்போது என்னோட புது நண்பர்கள் என்கிட்ட ஆசிரம பராமரிப்பாளர் ராமுவை பற்றின கதை சொன்னாங்க. அவர் ரொம்ப கோபக்காரராம். அவன் வருவான், நமக்கு வருத்தம் தருவான், கண்ணுல கோவான், அவன் நம்ம சோக, அவன் நிழல் கண்டாலே உடம் நடுங்கும், அவன் குரல் கேட்டாலே தலையும் குனியும், அவன் தான் ராமு, ரொம்ப ராகி ராமு. கண்ணில் கோபம், அவன் நம்ம சோகம், போடுறான், அடக்கி ஆளுறான், படிக்க சொல்லுறான், துணிய மடிக்க சொல்லுறான், அவன் தான் ராமு, ரொம்ப ராகி ராமு. அதான் அண்ணா ராமு நாளைக்கு வந்துடுவான், அவன் ரொம்ப பேக்ரவுண்ட். அந்த தம்பியோட வார்த்தைகள் என் தூக்கத்தையே கெடுத்துடுச்சு. மறுநாள் விடிஞ்சதும் குழந்தைகள் முகத்தில் சோகம் தாண்டவம் ஆடிச்சு. குழந்தைங்க அதிகாலையிலே எழுந்துட்டாங்க. வாடா பசங்களா, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் ராமு வந்துட்டேன்டா. நான் ஆசிரம வேலைகளை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தேன். என்னோட எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்கிட்டேன். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் நான் என் படிப்புலையும் சிறந்தவனாக என்னை நான் காட்டிக்கிட்டேன். எனக்கு ராமுக்கிட்ட ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. அவர் என்கிட்ட நல்லா பேசி பழகினார். நான் இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் செல்ல பிராணிகள் தான். ஒரு நாள் ராமு என்னை மார்க்கெட்டுக்கு அனுப்பினார். வழியில் வரும்போது ஒரு நாய் செத்து கிடந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு குட்டி நாய் அனாதையாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனேக்குமே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த நாய்க்குட்டியில் எனக்கு நானே தெரிஞ்சேன். நான் அந்த நாய்க்குட்டியை எங்கள் ஆசிரமத்துக்குள்ளே திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்ச நாள் நாய்க்குட்டியை ஒழிச்சே வச்சுருந்தேன். ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்கவே இல்லை. அது ராமுக்கு தெரிஞ்சு போச்சு. ராமு என்னை கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அன்னைக்கு இரவு யாருக்குமே தெரியாமல் நான் ஆசிரமத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். இருளல் பாலம் அடியில் உறங்க பார்க்கிறேன், உறக்கம் வல்ல. காற்றின் கூச்சல் ஒரு பக்கம், நாய்கள் குரச்சல் மறுபக்கம். தூரம் தெரியது நின்றிருக்கு, அதும் நீருடும் கூரமயம் உறுத்தும். நதுவாய் ஈசுது குளிர் காட்டு, வேகமா துய்த்தது எங்காட்டு. உறவு முழுக்க பயந்தானே, மதராஸ் மாகாணா கதையானே.